வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. சினிமாவில் நடக்கிற மாதிரி கிரைம் த்ரில்லர் நம்ம நிஜ வாழ்க்கையிலே நடந்தால் எப்படி இருக்கும்? நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது, அந்த கொடூரம் எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் முருக்கம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் முருகன் அப்படின்றவர் இந்த நிலங்களை குத்தகைக்கு எடுத்து பண்ணை வச்சுருக்காரு. ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பண்ணையில் வறுமை காரணமாக வெண்ணிலா அப்படின்றவங்கள வினோத் அப்படின்றவர் சேர்த்து விடுறாரு. இந்த வினோத் வேற யாரும் இல்லை, இந்த வெண்ணிலாவோட சகோதரர். சரியா? இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆடு சரியா மேய்க்கலை அப்படின்ட்டு இந்த முருகன் வெண்ணிலாவோட மூத்த மகன் 15 வயசு நிரம்பின சுரேஷ் அப்படின்றவரை அடிச்சிருக்காரு. அடிச்சதுல அந்த பையன் இறந்து போயிட்டான். இறந்த பையனை அந்த பண்ணைக்குள்ளேயே புதைச்சு அதில் சிமெண்ட் தர போட்டு அந்த வெண்ணிலா அப்படின்றவங்களையும் அவங்க 2 பசங்களையும் உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த கொடுமைக்கு இந்த வெண்ணிலாவோட சகோதரர் வினோத்தும் உடந்தையா இருந்திருக்காரு. 4 மாசமா இந்த தாயையும் பிள்ளைகளையும் அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த கொலை நடந்து 4 மாசமா யாருக்குமே தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி வெண்ணிலா அந்த பண்ணையிலிருந்து எப்படியோ தப்பிச்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முருகனையும் வினோத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிமெண்ட் போட்ட இடத்துல தோண்டி பார்த்து அந்த சுரேஷோட சடலத்தை மீட்டு பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிறுவன், ஒரு 15 வயசு சரியா ஆடு மேய்க்கலை அப்படின்றதுக்காக அடிச்சு கொன்னதும் இல்லாமல் அந்த கொலையை மறைக்கிறதுக்காக அவனை புதைச்சு அதில் சிமெண்ட் தர போட்டு 4 மாசமா யாருக்கும் தெரியாம கூட பிறந்த சகோதரனே இதுக்கு உடந்தையா இருந்தான் அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இன்னைக்கு காவல்துறையால இந்த 2 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பண்ணையில அடைத்து வைக்கப்பட்டிருந்த வெண்ணிலாவோட பசங்களையும் மீட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அந்த கிரைம் த்ரில்லர்ல படமா பார்த்துருப்போம். ஆனா நிஜத்திலே இப்படிலாம் நடக்குது அப்படின்றது, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது பண்ணை அடிமை முறை அப்படின்னு பழங்காலத்துல இருந்துச்சு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கும் வறுமையை காரணம் காட்டி இந்த பண்ணை அடிமை முறை இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. கண்டிப்பா இந்த கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.